பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இப்போ நான் கன்னியாகுமரியிலிருந்து எல்லா பகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். எல்லா பகுதிக்கும் நான் சுழன்று வந்துவிட்டேன். ஏற்கனவே 195 இடத்துல எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன். அப்பெல்லாம் பழனிசாமி மருந்து எடப்பாடின்னு போட்டாங்க. நான் வர்ற வழியிலையும் பார்த்தேன், ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு வந்தேன். செவரெல்லாம் நீங்க தான் வேட்பாளர். அந்த சூழலெல்லாம் எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் போட்டிருக்குது, பழனிசாமி ஆசி பெற்ற வேட்பாளர் போடல. ஆக இங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறீங்க, நீங்க தான் போட்டிடுறீங்க. ஆக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் எடப்பாடி என்று சொன்னால் பெயர் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த எடப்பாடி நகரம் உயர்ந்து விட்டது. எந்த மூல முடக்கில் போய் தமிழ்நாட்டில் கேட்டாலும் எடப்பாடி என்று சொன்னால் அதுக்கென்று தனி மரியாதை உண்டு. அப்படி அந்த பெருமையை கொடுத்தவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற மக்கள். நான் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு காரணம் இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீங்க கொடுத்த பதவி, உங்கள் வீட்டில் ஒருவனாக இருக்கின்றேன். மீண்டும் நான் மனித பிறவியாக பிறந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பிறக்க வேண்டும். இவ்வளவு பெரிய பதவியை யாரும் கொடுத்தது கிடையாது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், 2 அடையாளத்தையும் கொடுத்தவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அத்தனை மக்களுக்கும் பாதம் தொட்டு பணிந்து வணங்குகின்றேன். ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு சேவை செய்வதுதான் நிலைத்து நிற்கும் மனதிலே. அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் மண்ணிலே பிறந்தார், வாழ்ந்தார், சாதனை படைத்தார், மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மண்ணிலே பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு சேவை செய்தார்கள், மக்களுக்கு உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் 2 தலைவரும் நம்மிடத்திலே இல்லை. 2 தலைவர்களுக்கும் நாம் தான் பிள்ளைகள். இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றது, இந்தியாவில் இருக்கின்றது. ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள், நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அவருக்கு என்று வாரிசு கிடையாது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. அதை எண்ணித்தான் திட்டத்தை போட்டார்கள். அந்த திட்டம் மக்களுக்கு நன்மை கிடைத்தது. அதனால் இருவரும் தலைவர்கள் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன சேவை செய்கின்றானோ அவன்தான் மக்கள் மனதிலே நிலைத்து இருப்பான். அந்த இருவரும் தலைவர் வழியிலே இரவென்றும் பகலென்றும் பாராமல் மக்களுக்காக நாங்கள் உழைத்தோம். நான் பதவி ஏற்கின்ற பொழுது எவ்வளவு கடுமையான சூழ்நிலை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். கடுமையான வறட்சி, அதையும் சமாளித்தோம். டெல்டா மாவட்டம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது, அந்த மக்களையும் காப்பாற்றிடும். கொரோனா காலம், 1 வருடம் யாரும் வெளியில் வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்திலையும் சோதனையான நேரத்திலும் மக்களுடைய உயிர் விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் எளிதாக காற்றிலே பரவக்கூடியது. இதுவரை அந்த நோயை நாம் பார்த்ததில்லை. அந்த நோய் தாக்கப்பட்டால் என்ன அறிகுறி என்று கூட தெரியாம அதற்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது கூட மருத்துவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில்
நம்முடைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய மருத்துவர்கள் சிறந்த சிகிச்சை அளித்து விலைமதிக்க முடியாத தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வல்லரசு நாடு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டில் கூட உயிர்களை காப்பாற்ற முடியல. பல்லாயிரக்கணக்கானவர்கள் செத்து மடிந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நம் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் கூட துக்கத்துக்கு போகல. அவ்வளவு பயம். அந்த காலகட்டத்தில் கூட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நான் 32 மாவட்டத்துக்கு சென்றேன். 32 மாவட்டத்துக்கு துணிச்சலோடு போனேன். மருத்துவர்கள் சொன்னாங்க, தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க, இது கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலையிலே இருக்குது தமிழ்நாடு. மருத்துவர்கள் என்னிடத்தில் எச்சரிக்கை விடுத்தாங்க. அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு கொடுத்த வாய்ப்பு மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவன் நம் தலையிலே எழுதினால் நடக்கும். அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றேன். அங்கங்க கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக அனைத்து அதிகாரிகள் அழைத்து ஆலோசனை நடத்தி தக்க அறிவுரை வழங்கி அந்த காலகட்டத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் கொரோனா இருக்குதா? ஆனா ஏதாவது புயல் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை இல்லை, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகம் சமூக நலக்கூடத்தில் உணவு தயாரித்து 3 வேளை சுட விலை இல்லாமல் கொடுத்தோம்.